அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஜாதகத்தில் குரு ஏதோ ஒரு விதத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். வலுவாக இருந்து தசை நடத்துது. ஒரு லக்னம் சந்திரனோட தொடர்பில் இருக்கலாம், எல்டிஹெச்டியாக இருக்கலாம், இல்லை கர்மப்பதிவுகள் இருக்கலாம், இல்லைன்னா ஆட்சி உச்ச திக்பலத்தோடு இருக்கலாம், இல்லை வலுவாகி தசாபுத்தி நடத்துகிற கிரகத்தோடு இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் வலுவாகி தசாபுத்தி அந்தரமாகவும் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் எந்த மாதிரி வேலைகளை, எந்த மாதிரி செயல்களை உங்கள் தொழிலில் செஞ்சால் நீங்கள் ஒரு முன்னேற்றமாக ஒரு தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், குரு அப்படிங்கிறது வழிகாட்டுறது, கைட் பண்ணுறது, குரு ஸ்தானத்தில் இருக்கிறது. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனால் இறங்கி வேலை செய்ய தெரியாது. வழிகாட்ட தெரியும், கைட் பண்ண தெரியும், எந்த நேரத்தில் எப்படி டிசிஷன் எடுக்கணும்னு தெரியும், உள்ளே இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், சூழ்நிலை தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் இறங்கி செய்ய முடியாத அமைப்பு. இது எல்லா நேரத்துலையும் இல்லை. எல்லா நேரத்துலையும் குரு வளர்த்தவங்க இறங்கி செய்ய மாட்டாங்க அப்படி அர்த்தம் இல்லை. அவங்க ஓரளவு செய்வாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அது அவங்க நேச்சரில் இருக்காது. ஏன்னா குருவோட இயல்பு வழிகாட்டுறது மட்டும்தான். ஸோ அதை தான் அவங்க விரும்பி செய்வாங்களே தவிர, களத்தில் இறங்கி செயல்களை தொடர்ந்து செய்கிறது, ஃபிசிக்கல் ஒர்க் செய்கிறது, இல்லைன்னா ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறது, மார்க்கெட்டிங்கில் அடித்து பேசி டீலிங் பண்ணுறது, இல்லை உடல் உழைப்பு செய்கிறது, இது மாதிரி வேலைகளை குரு வளர்த்தவங்க தொடர்ந்து செய்ய முடியாது. செய்யவே முடியாதுன்னு சொல்லலை, ஆனால் செய்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஒரு ஆளை போட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு மேலோட்டமாக இருந்துட்டு போகிறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் நீங்கள் இறங்கி செய்ய முடியாது. ப்ரொடக்ஷனில் இறங்கி வேலை பார்க்க முடியாது, ஒரு மார்க்கெட்டிங்கில் இறங்கி வேலை பார்க்க முடியாது, குவாலிட்டியில் இறங்கி செக் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் செய்ய முடியுமே தவிர தொடர்ந்து செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. குறிப்பாக ஆரம்ப கட்டங்களில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு குரு வலுத்திருந்ததுன்னு வச்சுக்கலாம். எப்போவுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸில் நம்ம தான் இறங்கி எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது குரு நேச்சர் இருக்கிற ஒருத்தர் இறங்கி தொடர்ந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது, பிடிக்காது. ஒரு சலுப்பு வந்துடும், என்ன இது நமக்கு பிடிக்காமல் இருக்குது, ஒத்து வராமல் இருக்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் உழைப்பை குறைச்சிக்குவார், இல்லை வேறு ஏதாவது பண்ணிக்கலாமான்னு ஐடியா மாற்றிடுவார். ஸோ அந்த பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஆண்டர்ப்ரனர்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப்பில், குறைஞ்சபட்சம் ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் குரு வளர்த்த ஜாதகமாக இருந்தால் அது இதுக்கான ஆளுங்களை வச்சு வேலை வாங்கணும். ஹெவியாக ரொம்ப நேரத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா சனி வளர்த்த ஒரு ஆளை வேலை பார்த்துக்கணும், அல்லது சனியோட கேரக்டர் நல்லா உழைக்கிற மனிதரை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கணும். இல்லை வேலை வாங்குகிற மாதிரி, உடல் உழைப்பு செய்கிற மாதிரி, சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி வேலையும் செய்யணும், சூப்பர்வைஸும் பண்ணணும். ஒரு தளபதி மாதிரி ஆள் வேணும்னா செவ்வாய் வளர்த்த ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம், அல்லது செவ்வாய் மாதிரி இருக்கிற செயல்படுற ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி டீலிங் பேசணும், கணக்கு வழக்கு பார்க்கணும், ஒரு ஆடிட்ரு, ஒரு கைடு, ராஜகுரு மாதிரி ஒருத்தரை நீங்கள் அவங்களுக்கு கைடன்ஸ் வச்சுக்கலாம், அல்லது டீலிங்க்கு வச்சுக்கலாம், மார்க்கெட்டிங்க்கு வச்சுக்கலாம், சேல்ஸுக்கு வச்சுக்கலாம். அது புதன் கேரக்டர் அதிகமாக இருக்கிற நபரை அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கலந்த ஆளாக எனக்கு வேணும், ஒரு வேலையும் செய்யணும், மார்க்கெட்டிங் வேலையும் செய்யணும், இல்லை இறங்கியும் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ராகு செவ்வாய், இல்லைன்னா செவ்வாய் புதன், இல்லைன்னா புதன் ராகு, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற நபர்களை, அல்லது இந்த மாதிரி நேச்சர் இருக்கிற நபர்களை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நேச்சர் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவங்க எதில் விருப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரெண்டில் எது சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஆனால் குரு உங்களுக்கு வலுத்திருந்தது அப்படின்னா இறங்கி வேலை செய்கிறதுல உங்களால் எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியாது, தொடர்ந்து செய்ய முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே சரியான ஆளை போட்டு அந்த முன்னேற்றத்துக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர, நீங்களே இறங்கி பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே சலுப்பு வந்துடும், தொடர்ந்து அந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ அதனால் உங்கள் பிஸ்னஸ் தோய்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பிஸ்னஸ் இப்படி தோய்வாகிறத கண்கூட பார்க்குறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலே நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே எந்த காரணத்தினால தோல்வி அடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவே குரு வளர்த்தவர் குரு சார்ந்த வேலையை பண்ணுறாரு, ஒரு ஹச்ஆர் தொழிலை பண்ணுறாரு, அல்லது சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக இருக்கார், ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காரு, ஒரு டீச்சராக இருக்கார், ப்ரொஃபஸராக இருக்காருன்னா அவருக்கு இந்த ரூல் ஒத்து வராது. ஏன்னா அவர் செய்கிறதே குருவோட வேலை தான். நான் சொல்கிறது குருவோட நேச்சரில் இருந்துக்கிட்டு மற்ற வேலைகளை இந்த சமூகம் உருவாக்கி வச்சுருக்க கட்டமைப்புனால் சாதிக்கணும், கம்பெனி வைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் போய் குரு நேச்சர் இருக்கிறவர் செயல்படும்போது ஃபுல்லாக அவரால் எஃபெக்டிவாக செயல்பட முடியாது. ஸோ இதனால் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, விட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க.
இப்போது ஒரு மார்க்கெட்டிங்கில் அடித்து பேசி கரெக்டாக நமக்கேற்ற மாதிரி டீலிங்கை முடிக்கிறது தான் ஒரு சரியான வியாபாரமாக இருக்கும். அதை புதன் தான் கரெக்டாக பண்ணும். ஆனால் குரு இருக்கிறவர் என்ன பண்ணுவார், சரி என்னத்தை அடித்து பேசுகிறது, சரி ரேட்டு குறைச்சிக்கங்க, சேல்ஸ் நடந்தால் போதும்னு விட்டு கொடுத்துட்டு வந்துடுவார். அதே மாதிரி ஆளுங்களை வச்சு மேய்க்கிறதுல என்னத்தை போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, ஓரளவுக்கு சொல்லுவோம், செய்கிற வரைக்கும் செய்யட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு வந்துடுவார். ஸோ ஓரளவு விட்டு கொடுக்குற அமைப்பு, ஒரு சுமூகமான சமாதானமான அமைப்பு தேடுற ஒரு குணம்தான் குரு. இப்படி இருக்கிறவங்க போய் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ப்ராஃபிட்டை தைரியமாக தெம்பாக ஒரு அடித்து பேசி வாங்குறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அதனால தான் குரு வளர்த்தவர்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.